வணக்கம் பசங்களா. போன கிளாஸ்ல NDPS ஆக்ட்ல போதைப் பொருட்களோட டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, அதாவது போலீஸ்ல மாட்டினா என்ன தண்டனைன்னு பார்க்க போறோம். டாபிக் அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ், குற்றங்களும் அபராதங்களும். உங்க புக்ல கொடுத்திருக்கிற இந்த பெரிய டேபிளை பார்த்த உடனே ஐயையோ இத்தனை வருஷம் இத்தனை ஃபைன் மனப்பாடம் பண்ணணுமான்னு தலை சுத்தம். ஆனா நான் இப்ப சொல்ல போற ட்ரிக்கை கவனிச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்துல இந்த மொத்த டேபிளும் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். கதைக்குள்ள போவோமா? லாஜிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சட்டம் நீ என்ன போதைப் பொருள் வச்சிருக்க, அதை தயாரிச்சியா, வித்தியா, பயன்படுத்தினியா இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியான்னு முதல்ல பார்க்காது. எவ்வளவு அளவு குவான்டிட்டி வச்சிருக்க அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கும். இதுதான் நம்மோட மாஸ்டர் ரூல். தண்டனைகளை 3 அளவுகளா பிரிச்சுக்கலாம். ஃபார் ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன், முதல் முறை கைதாகும் போது. ஸ்மால் குவான்டிட்டி, சிறிய அளவு, யூஸ் பண்றதுக்கு மட்டும். நீங்க வச்சிருக்கிறது சின்ன அளவா இருந்தா தண்டனை கம்மி. தண்டனை ட்ரிக்கு 6 மற்றும் 10, அதாவது 6 மாச ஜெயில் அல்லது 10,000 ரூபாய் ஃபைன், இல்லனா ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. கமர்ஷியல் குவான்டிட்டி, வியாபார அளவு அல்லது ஸ்மக்லிங் பண்றது, இது 3வது கியர். பெரிய அளவுல வச்சிருந்தா அவனை வியாபாரி அல்லது கடத்துறவன்னு கன்ஃபார்ம் பண்ணி பெரிய ஆப்படிப்பாங்க. தண்டனை ட்ரிக் குறையாமல், நாட் லெஸ் தேன், NLT. உனக்கு மினிமம் ஜெயிலே 10 வருஷத்துல ஆரம்பிச்சு 20 வருஷம் வரைக்கும். NLT 10 to 20 இயர்ஸ். ஃபைன் தொகையும் அதே மாதிரி குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை கட்டணும். ஃபைன் NLT 1 to 2 lakh. இன்டர்மீடியட் குவான்டிட்டி, சிறிய அளவுக்கும் பெரிய அளவுக்கும் நடுவுல, லெசர் தேன் கமர்ஷியல் பட் கிரேட்டர் தேன் ஸ்மால். தண்டனை ட்ரிக்கு 10 மற்றும் 1, அதிகபட்சம் 10 வருஷம் ஜெயில், 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம். 10 இயர்ஸ் ஆர் ஃபைன் அப் டு 1 lakh. பசங்களா, இந்த 3 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்க லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, ஒரு மேஜிக் நடக்கும். நீங்க எந்தெந்த பொருளுக்கெல்லாம் இதே சேம் டு சேம் 3 குவான்டிட்டி ரூலை அப்படியே எக்ஸாம்ல எழுதலாம்னு பார்க்கலாமா? பாயிண்ட் 1, பாப்பி ஸ்ட்ரா, அதே 3 ரூல். பாயிண்ட் 2, ப்ரிப்பேர்ட் ஓபியம், தயாரிக்கப்பட்ட அபினி, அதே 3 ரூல். பாயிண்ட் 4, கேனபிஸ் பிளான்ட் அண்ட் கேனபிஸ், கஞ்சா செடி, பாங், சராஸ் எல்லாம். செடியை வளர்த்தாலும் சரி, வித்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணாலும் சரி, அதே 3 குவான்டிட்டி ரூல். பாயிண்ட் 5, மேனுஃபேக்சர்ட் ட்ரக்ஸ், ஆய்வகத்தில் செய்த போதை மருந்துகள், அதே 3 ரூல். பாயிண்ட் 6, சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், மனநல மயக்க மாத்திரைகள், அதே 3 ரூல். பாயிண்ட் 7, இல்லீகல் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட், சட்டவிரோதமாக நாட்டுக்கு வெளியே கடத்துவது, அது எந்த ட்ரக்ஸா இருந்தாலும் அதே 3 ரூல் தான். அப்போ டேபிள்ல இருக்கிற முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. என்ன கேட்டாலும் ஸ்மால்னா 6 months 10K, நடுவுல இருந்தா 10 years 1 lakh, கமர்ஷியல் வியாபாரியா இருந்தா குறையாம நாட் லெஸ் தென் 10 to 20 years, அப்புறம் 1 to 2 lakh. கொக்கைன் விவசாயம்னா அளவு கேட்காம டைரக்டா 10 years 1 lakhன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், டோட்டல் டேபிள் காலியாகிடுச்சு. பாத்தீங்களா? மனசுக்குள்ள அப்படியே இந்த ட்ரிக்கை ஓட்டி பாருங்க, செம்மையா மைண்ட்ல ஒட்டிக்கும். இந்த ட்ரிக்கை வச்சு எக்ஸாம்ல கேட்டா பக்காவா அட்டென்ட் பண்ணுங்க. சரி, நான் நாளைக்கு வேற டாபிக்கோட வர்றேன். பை ஸ்டூடெண்ட்ஸ், சிறப்பா படிங்க.